பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆமேன், ஆமேன். நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலத்தை நம்பி நாம் ஜீவிக்கிறவர்கள் இல்லை. எனவேதான் பவுலை குறித்து பவுல் ஆண்டவரோடு பேசும் பொழுது ஆண்டவர் பவுலிடத்துல சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்துல படிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார் பவுலை பார்த்து, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. எனவேதான் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லும் பொழுது, என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் நாம் பலப்பட வேண்டும். நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. இன்னைக்கு நீங்க யாராவது உங்களை பலவீனமா உணர்றீங்களா? பலவீனமா? தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு நாம் பலமுள்ளவர்களாய் மாற வேண்டும். அதுக்காக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே நமக்குள்ள பெரிய ஒரு விசுவாசம் உண்டாகும் பிரியமானவர்களே. ஆமேன். என்னை பலப்படுத்த எனக்கு ஒரு இயேசு இருக்கிறார். ஆமேன். எனக்கு பலன் கொடுக்கிற ஒரு இயேசு இருக்கிறார் என்று சொல்லி அந்த விசுவாசம் தான் நமக்கு ஒரு பலனாக மாறுகிறது. அந்த விசுவாசம் தான், அந்த நம்பிக்கை தான். ஏசப்பா என்னை பலப்படுத்துகிறதுக்காக எப்பவும் என் கூட இருக்கிறார்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கு பலனாக மாறுகிறது. எனவேதான் கிதியோனை குறித்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், அதுல சொல்லும் பொழுது கிதியோன் பலவீனமான ஒரு மனிதன் தான், நானா என்று சொல்லி பயப்படுகிற ஒரு மனிதன் தான். ஆனால் அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ உன்னோடு இருக்கிறவர் நான் அல்லவா? அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறது தான் ஹைலைட். அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறது தான் நமக்கு பலன். ஹல்லேலூயா, ஆமேன். எனவே ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடங்கள்லயே இயேசுவை விசுவாசித்தால் போதும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். ஆமேன். எந்த காரியமும் உங்களால செய்ய முடியாது, என்னால ஆகாதே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றதுக்கு இல்ல. ஆமேன். உங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு தேவன், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய ஏசப்பாவுடைய பலன் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஆமேன். இந்த விசுவாசத்தோடு இந்த நாள் முழுதும் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட்.